தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு அந்த சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று தவேகாவின் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. விஜய் பிள்ளைக்கா பையன். விஜய்னா யாரு? ஒரு நடிகர். அவன் குடும்பத்தையே காப்பாத்த தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவாரு? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு. 2026ல திமுக தான் வரும். 2026ல திமுக தான் வரும். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரியில்லை. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. 41 பேர் இறந்துட்டாங்க. இப்ப நம்ம வீட்டாண்ட யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்பா? மாலை எத்துக்குன்னு என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. அவங்க வீட்டாண்ட போய் மாலை போட்டு ஐயோ ஏம்மா ஆறுதலுக்கு நம்ம அழுதுட்டு நம்ம வருவோம். அதானே உலக வழக்கம். இவர் ஏன்பா 41 பேரை பணியூருக்கு வந்து அழுவ சொல்றாரு? ஏதாவது வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் நீங்க எல்லாம் வந்து அங்க அழுவுங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு மாலை கையில குத்துட்டு நாங்கெல்லாம் கட்டி பிடிச்சுன்னு அழுவுறோம். இது நியாயமா? இது நியாயமா சொல்லு? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால். ஏன்னா நான் வந்து போன சனிக்கிழமை வேலைக்கு போகும்போது என்ன வந்து ஆட்டோல இருந்து அப்படி பார்த்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன். இதுக்காகவே தளபதி வந்து வரணும்னு எங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். சும்மா நடக்க கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்வை வந்து தப்பான பார்வைங்களா வரதுனால மர்க்கா சொல்லு. வந்து பார்வை வந்து தப்பான பார்வைங்களா வரதுனால அக்கடே சூடு அக்கடையா சரசகுராரா. என்ன இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்னை பார்த்து இதுக்காகவே எங்க தளபதி வரணும். வந்து அந்த பார்வையாளர்களுக்கு வந்து நல்லா. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்ல. படையப்பா, என்ன பண்ணிச்சிடு படையப்பா, என்ன பண்ணிச்சிடு. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும் தான் நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன பார்க்க கூடாது. அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது. அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீ என்ன வேணா பண்ணுங்க. என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். மன வலிமைன்னு விஜய்க்கு ஒண்ணு இருந்திருந்தா, கட்ஸ்ன்னு ஒண்ணு இருந்திருந்தா, கரூர்ல 41 பேரை சாக கொடுத்துட்டு ஓடி போயிருப்பாரா? இன்றைக்கு போன வாரம் தஞ்சாவூர்ல விஜயை பார்க்க வந்து திருச்சி கீழே கல்கொண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பால் வியாபாரியுடைய பையன் தஞ்சாவூர் காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். இது வரைக்கும் தாவேகா சார்பா வெறும் 10,000 ரூபாய் மாவட்ட செயலர் விஜய் சரவணன் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி ஒத்த பைசா கொடுக்கல. விஜயினுடைய கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஒருத்தம் கூட எட்டி பார்க்கல. இப்ப வரைக்கும் அந்த பையன் கோமால இருக்கிறான். இதுதான் நீ மன வலிமையோடு கட்சிக்காரன் அணுகிறதா? இதான் கட்ஸோடு அணுகிறதா? எது கட்ஸ்? ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிய ரஜினிகாந்துக்கு இருந்தது கட்சா, இல்ல ஜெயலலிதா போய் கைய கட்டி இருந்தது உங்களுக்கு இருந்தது கட்சா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். துணிச்சலா அஜித் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதியுடைய பாசலுக்கு பாடல எந்திரிச்சு கைத்துட்டார். ஐயா, எங்களை வந்து ரொம்ப இது பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்க ஆளுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி
நடிகர் அஜித்குமார் அவர்கள் பேசும்போது துணிச்சலா கலைஞர் கருணாநிதி ரஜினிகாந்த் அஜித்குமார் பேச சரின்னு சொல்லி கை தட்டினாரு. ஆனா அதே காலகட்டத்துல விஜய் என்ன பண்ணீங்க? கலைஞர் அவர்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே செலவைக்கணும். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும்போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலாக இருக்கணும்னு எனக்கு தோணும். அதளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். இந்தியாவிலேயே பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கைகட்டி நின்றது கட்ஸ் கிடையாது. அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். மகளிரோட வாக்கு எல்லாமே தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாருல. முதல்ல அவர் சங்கீதாவா திரிஷாவான்னு முடிவு பண்ணிட்டுங்க. சரிங்களா, நாங்க முடிவு பண்ணிட்டு எப்பவுமே எங்க தலைவர் ஸ்டாலின் தான் சொல்லி. பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இருந்ததா கூட இருக்கட்டாங்க, அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சுக்க தப்பா சொல்ல வரல. அப்படி பண்ண அப்படியே இருந்தாலும் அவரை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றோம். பேசுறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன தகுதி இருக்கு? நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க பேசுறதுக்கு ஆட்சி செய்யட்டும், எப்படி செய்யறாரு பார்த்து அதுக்கப்புறமா இவங்களே தான் உட்காருவாங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். என்னுடைய வணக்கத்தை தெரிந்து இந்த தன்னுடைய பதவியை துறந்து பிஜேபியை வளர்த்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜல்லிக்கற்கான போராட்டத்தில் பங்கெடுத்தார் திரு அருராஜ் ஐஏஎஸ் அவர்களே, திரு முதல்வர் விஜய் அவர்களே, அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம், கொள்கை விளக்கு ஓய்வூதியம் 2024 நெசவாளர்களுக்கு கல்வி உதை. ஏண்டா ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? திட்டனா? ஆமா, எங்க அம்மாவை கொச்சையா திட்டின, அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. இல்லையா? இருடா, போய் ஆளுங்களை கூட்டுவாங்க. மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச 4 காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட். தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு. Of some worth, this guy Vijay is so immoral, and this is me and my responsibility, that when people died in a stampede, he ran away on a chartered flight. And yesterday when the CBI treated him like a son, like a long lost son coming, he came out of CBI waving out like he's some sort of a hero. That is shameless. I mean, people died. என்ன பேர்டு பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது. கரூர் சம்பவத்துல 41 பேர் பலியான விசாரணைக்காக சிபிஐ ஆபீஸ் போயிட்டு ஏதோ இந்த இந்தியாவில் இருக்கிற உயரிய விருதுகளை எல்லாம் வென்ற மாதிரி அவர் அப்படி ஜெயிச்சுட்டு வராரு, அப்படி ஒரு பெருமையா அப்படி கையாட்டிட்டு போறாரு. அப்படி என்ன கிளீஸ்டிங்க நீங்க கையாட்டுறீங்க? உங்க கட்சி கூட்டத்துக்கு 41 பேர் இறந்த வழக்குல விசாரணைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த கைதி ஆத்ததெல்லாம் தேவையா? தேச தலைவரா நீங்க? இது ஒரு தற்குறி. இதுக்கு கை காட்டுறாங்களா இவனுங்கெல்லாம் ஒரு தற்குறிங்க. இந்த எலெக்ஷன்ல மேபி தனிச்சு போட்டிட்டா எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்க நினைக்கிறாரு? டிவிக்கு ஒரு நிலை கூட ஜெயிக்க மாட்டாங்கிறேன். தனிச்சு போட்டி விஜய் கூட ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்காது, அவரும் ஜெயிக்க மாட்டாரு. அவரே ஜெயிக்க மாட்டாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா